ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஒரு அதிபயங்கரமான நாள் 200 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகுது. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 1. ஆமாங்க, ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மே 1 ஒரு அதிபயங்கரமான நாள். ஆக்சுவலி மே 1 தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தொழிலாளர்கள் தினம் வர்றதுனால தான் இந்த நாள் ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் ஸ்பெஷல் இல்லை. இந்த நாளில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. இந்த நாளில் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரையுடைய 18 கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நிறைஞ்ச சுக்கிர வெள்ளிக்கிழமை இந்த டைம் என்ன வருதுன்னா முழு நிலவு வரப்போகுது. முழு நிலவு வரக்கூடிய நாள் பௌர்ணமிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மகா சித்ரா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சிறப்பு மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் இன்னொன்று சேர்ந்து வருது. அது என்னன்னா, இந்த நாளில் புத்த பூர்ணிமா, அதோடு கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய வைபவமும் இந்த நாளில் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளில் இவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கிறதுனால இந்த ஒரு நாள் அதிபயங்கரமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்த மாற்ற செய்யும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த வழிபாட்டு முறைகளில் உங்களுக்கு எது தேவையோ அதை செய்து பயன் பெறுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கு அதிக சக்தி உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் விசேஷம், எந்தெந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு உண்டான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த சில முக்கியமான தாள்களை தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வழிபாடு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும். வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுபவங்க இந்த தினம் கட்டாய சித்திரகுப்தனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் காஞ்சிபுரத்திற்கு சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரம் முன்னேறுவதற்குண்டான வழி கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆகவே இந்த தினம் வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் யாரும் சித்திரகுப்தனை மனதார நினைக்க தவற விடாதீங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு. மனதிற்குள் சித்திரகுப்தனை நினைத்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்கள் செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுங்க. அப்புறம் 2வது வழிபாடு, சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடை இருந்திருக்கும். குலதெய்வத்தின் சாபம் இருந்திருக்கும். குடும்பத்திற்கு குலதெய்வத்தால் நன்மை என்பது நடக்காது. இது போல பிரச்சனை இருக்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த நாளில் குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து அந்த கோவிலே அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட்டா குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது கூட இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் 3வது வழிபாடு, சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அந்த மந்திரத்தை 1000 முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு எந்த கடவுள் வசிய வாங்க வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்க, கண்டிப்பாக வசியமாகும். அப்புறம் 4ஆம் வழிபாடு, எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க. பெரிய அளவில் செய்ய முடியாவிட்ட என்றாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் கலந்து ஒரு மரத்தடியில் வைத்து விட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையாக ஒரு தீர்வு கிடைக்கும். அப்புறம் 5வது வழிபாடு, பௌர்ணமி திதி என்றாலே சத்யநாராயண பூஜை செய்வது சிறப்பு. தீராத கடன் சுமையில் சிக்கியிருக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த நாளில் சத்யநாராயண பூஜை செய்து கொள்ளுங்கள். வசதி இல்லை என்பவர்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள்.
அதே போல் ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் வணங்குனீங்கன்னா அதிசிறந்த பலன் கிடைக்கும். அதோடு பௌர்ணமி என்றாலே ஈசனும் அம்பாளுக்கும் தான் உரிய நாள். ஆகவே இந்த நாளில் ஈசனையும் அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களால் ஒருவரால் இந்த நாளில் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு மெயினாக எது தேவை, உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதை சரி பண்ண இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி கொள்ளுங்க. நான் சொன்ன விஷயங்களை உங்களால் முடிந்ததை கடைபிடித்தாலே நன்மை நடக்கும். அதனால் உங்களோட சக்திக்கேற்ப என்ன செய்ய முடியுமோ அதை செய்து பயன்பெறுங்க. இதுதாங்க பரிகாரங்கள். இப்போ உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். மெயினாக குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் குழப்பம் ஏற்படும். தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு அதனால் சங்கடங்கள் அடைய வேண்டிய நிலை உருவாகும். அப்புறம் அவருடைய பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களில் கிடைப்பதால் விரைய செலவுகள் கட்டுப்படும். வெளியூர் பயணங்கள் வழியாக ஆதாயம் ஏற்படும். நிம்மதியான தூக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்க முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். சந்தோஷமான நிலை இருக்கும். சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை இருப்பதால் தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு. உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். புதிய இடம், வீடு, வாகனம் என்ற கனவு நனவாகும். பொருளாதார நிலை உயரும். செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். தொழிலை விரிவு செய்ய எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டாகும். பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். குழந்தைகள் குடும்பத்தின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படும். இருந்தாலும் அனைத்திலும் திட்டமிட்டு செயல்படுவது, நிதானமாக ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பது நன்மையாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், அனுசம்ல பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சப்தம லாப குடும்பஸ்தானங்களை பார்ப்பதால் கூட்டு தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. கூட்டாளியிடம் கணக்கு கேட்க போய் அதனால் நட்பில் விரிசல் ஏற்படலாம். புதியவர்கள் நம்பி சில வேலைகளை ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகலாம். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்பது நன்மை உண்டாக்கும். முடிந்தவரை தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால் சங்கடங்கள் விலகும். இளம் பெண்கள் இந்த நேரத்தில் எதிர்ப்பாளினர் நட்பில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். சுய தொழில் செய்பவர்களுக்கு வியாபார முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த பணம் வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேறும். முதலீட்டுக்கேற்ற ஆதாயம் ஏற்படும். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும். வெளியில் நின்று போன பணம் கைக்கு வரும். சனி பார்வை ராசியை விட்டு விலகி விட்டதால் பணியாளர்களுக்கு உடல்நிலையில் மனநிலையில் சீராகும். மே 10 முதல் ராசிநாதன் செவ்வாய் சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களிடம் ஒரு அசாத்தியமான துணிச்சல் ஏற்படும். தைரிய கூடும். எடுத்த வேலைகள் முடிக்க முடியும். எதிர்ப்பு, வம்பு, வழக்கு என்ற நிலையெல்லாம் முடிவிற்கு வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு வரும். சிலருக்கு உழைப்பு அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் கூட விலகும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள்ங்க. இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி நன்மையாக இருக்கும். மே 23 முதல் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரிகள், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாதம் முழுவதும் உங்கள் ஜீவனாதிபதி சூரியன் இந்த பௌர்ணமியிலிருந்து சஸ்துர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவருடைய நிலை மாறும். உங்களிடமே சமாதானம் பேசுவதற்கு வருவாங்க. வம்பு, வழக்கு என்று சங்கடப்பட்டு வந்த நிலைகளில் மாற்றம் உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். எழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அப்புறம் ராசிநாதன் செவ்வாய் மே 10 முதல் நெருப்பு ராசியான மேசத்தில் ஆட்சி பெறுவதால் உங்கள் திறமை வெளிப்படும்.
நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும். கடன் தொல்லைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். தேர்தல் களத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாக நடைபோடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து வாகனம் என்ற கனவு நனவாகும். மாணவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். அதோடு பரிகாரமும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன பரிகாரம் தேவையோ அதை செய்துக்குங்க. பலன்களும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.